எங்களுடைய ஸ்காலர்ஸ் மௌலானா அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஹாஜி அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப சமீப காலமா இப்ப ரீசெண்டா வந்து இந்த கேட்டகரியில வந்து ஓவைசி அவர்களை சேர்த்திருக்காங்க. இப்ப அந்த ஆளுக்கு 24 பிள்ளைகளுடைய பேர்களை ஞாபகமா வச்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க கேட்கறாங்க. அவரு எங்க இஸ்லாத்துல வந்து படிப்பறிவு ரொம்ப கம்மி. இப்ப மதர்சாக்கள்ல வந்து பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இந்தியா முழுவதும் இருக்கும் மதர்சாக்கள்ல சொல்லிக் கொடுக்கறது வந்து இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. படிப்பறிவும் சரி, வேலை வாய்ப்பும் சரி. நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைகள்ல என்ன வேலை பாக்குறாங்க? ஏன் வந்து உங்க இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வந்து கறிக்கடையில வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. பாகிஸ்தான்ல ஒரு நாடா, அந்த நாட்டை ஒரு ட்ரெயினை ஹைஜெக் பண்றாங்க. யாரும் நினைச்சு பார்க்க முடியுமா? பல ஆயிரம் பேர் இன்னைக்கு இந்த வேலை கிடைக்கலங்கிற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய தாய் மதமான இந்து மதத்துக்கு மாறி இருக்கிறாங்க. வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம். இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க, புத்தகம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. பணம் அனுப்புகிற ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன். அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க. நம்ம பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து முகத்திரை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிடிய மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும். முடிஞ்சவங்க படிங்க. இன்னும் 4 பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அவசியம் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நான் என்னுடைய நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க. ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட் தூக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க. நான் புக் அனுப்பி விட்றேன். எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க. 9092345641 9092345641 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. இதான் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். பணத்தை அனுப்புங்க. அந்த ரிசிப்ட் தூக்கி வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க. அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க. நன்றி. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக நாரதர் மீடியா, சாமானியன் குரல், ஐஎன்டி தமிழ், டிஎன் நியூஸ் இப்படின்னு நிறைய சேனல்ஸ்க்கு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி பேசும்போது அதில் கமெண்ட்ல வந்து அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து நிறைய சகோதரர்கள் கேட்பாங்க என்னட்ட, ஏன் வந்து உங்கள் மதத்தில் பெண்களை வந்து அதிகமாக வந்து நீங்கள் படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரியான வேலைகளில் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பாங்க. அதே மாதிரி நான் பேசும்போது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க, இதை வந்து நீங்கள் உங்கள் மத பெண்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பட் இப்போ பார்த்தோம்னா ஒரு அதிகமாக வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து அரசியல் பற்றியோ மதங்கள் பற்றியோ நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் நிறைய நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். பேசுறது கூட வாய்ப்புகள் கூட வரல. என்னுடைய வீடியோஸ் பார்த்தாலுமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இதை பேசணுன்ட்டு. குறிப்பாக என்னுடைய இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சொல்லுவாங்க, இப்படிலாம் நடக்குது நமக்கு, இதை பற்றி நீ பேசு வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு நிறைய பேர் அனுப்பிச்ச வீடியோஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களுடைய திருமணங்களில் வந்து பயான் பண்ணுவாங்க. அந்த பயானில் வந்து எங்களுடைய ஸ்காலர்ஸ் மௌலானா அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹாஜி அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீப காலமாக அவங்க சொல்லும் வார்த்தைகள் வந்து திருமணங்களில் நீங்கள் வந்து அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஓப்பனாகவே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வீடியோஸ் வந்து அனுப்பிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 மந்த்ஸாக நானுமே பார்க்குறேன். நான் போகக்கூடிய கல்யாணங்கள்லையுமே வந்து பயான் பண்ண வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்லாமியர்களில் பார்த்தோம்னா பாஜகவையோ ஒரு நேஷனலிஸ்ட் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க திட்டுறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஃபாத்திமா அலி அவர்களையும் வேலூர் இப்ராஹிம் அவர்களையும் வந்து ஷைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேட்டகரியில் வந்து ஓவைசி அவர்களை சேர்த்துருக்காங்க. ஏன்னா ஓவைசி வந்து இப்போ அதிகமாக வந்து நம் நாட்டுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நிறைய பேர் என்னட்ட அனுப்பிச்ச வீடியோவிலையுமே வந்து எல்லாரும் வந்து நம்மளாம் வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் ஒரு கல்யாணத்தில் போய் இருக்கும்போது ஒருத்தர் வந்து மேடையில் பேசுகிறாரு, நம்ம வந்து நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறணும், ஏன்னா வந்து இப்போ டீலிமிட்டேஷன் வருது இல்லையா,
அப்ப அது வரும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. டீலிமிட்டேஷனுக்கும் இங்க இஸ்லாமியர்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இது வந்து அரசியல் மேடை இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்க பேசுறது வந்து இது ஒரு அரசியல் மேடை இல்லை. ஒரு திருமணத்திற்கு வர்றவங்க வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்து நல்லா இருக்கணும், நீங்க வந்து வாழ்வாங்க வாழணும்னு சொல்லி வாழ்த்தணும். அதை விட்டுட்டு அங்க வந்து அரசியல் பேசுறது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்ப என் பின்னாடி உட்காந்துருக்கவங்க ஒரு படிக்காத லேடி ஒருத்தவங்க சொல்றாங்க, இவனுங்களுக்கு வேற வேலை இல்லை, அந்த மோதிய கழுவி கொடுக்காட்டி இவனுக்கெல்லாம் தூக்கம் வராது, இன்னொரு வார்த்தைன்னு சொல்றாங்க. அதை வந்து நான் பப்ளிக்கா சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை வந்து நிறைய பேர் வந்து நீங்க பேசுறத விரும்பல. இப்ப நீங்க சொல்றீங்க பிள்ளைகளை அதிகமாக பெத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பிள்ளைகளை அதிகமாக பெத்துக்கிட்டா அவங்களை எப்படி வளர்க்குறது? இன்னைக்கு நடக்கிற விலைவாசிகள்ல பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலியில 4 பேரை ரன் பண்றது வந்து அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. இதுல வந்து 5 குழந்தை, 6 குழந்தை, 7 குழந்தை, 9 குழந்தை, ஒரு ஆளுக்கு 3 பொண்டாட்டி, 24 பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இப்ப அந்த ஆளுக்கு 24 பிள்ளைகளுடைய பேர்களை ஞாபகமா வச்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க கேட்கறாங்க. அவரு யோசிச்சு முடியும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு 5 குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 குழந்தை, புருஷன் பொண்டாட்டி, மாமனார் மகள் 9 பேருக்கு 3 நேரம் அந்த பொண்ணு சமைக்கணும். இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க. அத்தனை பேருக்கும் ட்ரெஸ் வாங்கணும், அத்தனை பேருக்கு வந்து சாப்பாடு போடணும், அத்தனை பேருக்கு டீ செலவு எவ்வளவு ஆகுது, ஒரு இடத்துக்கு போகணும்னா அவங்களுக்கு பஸ் ஃபேர் எவ்வளவு ஆகுது. முதல்ல இந்த 5 குழந்தைகளுக்கும் அவங்க சரியான நல்ல சாப்பாடு கொடுக்க முடியுமா? சாப்பாடு எப்படி கொடுப்பாங்க அவங்க? அந்த என்ன வேலை பார்த்துருவான்? ஏற்கனவே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தோம்னா, உங்கள ஏன் வந்து அதிகமாக படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆமாம், எங்க இஸ்லாத்துல வந்து படிப்பறிவு ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு கம்மின்னு பார்த்தோம்னா சச்சார் கமிட்டியில சொல்லியிருப்பாங்க, எஸ்சி அண்ட் எஸ்டி மக்களினுடைய கல்வியை விட கம்மி, 1.9 அந்த ரேட்ல தான் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் வந்து மொத்தமே பார்த்தோம்னா 11%. மொத்தமே நான் சொல்றது இந்தியா ஃபுல்லா இருக்கிற இந்த 22 கோடியில வந்து ஒரு 11% தான் வந்து நிறைய படிச்சிருக்காங்க. அதுல வந்து 6% தான் வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க. சரியா? அதுலயுமே பார்த்தோம்னா 3% தான் கணவர் அந்த தாய் தகப்பனுடைய சப்போர்ட்னால ஏதாவது ஒரு பிசினஸோ ஒரு வேலையோ எங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கிடைக்குது. இப்ப மதர்சாக்கள்ல வந்து பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இந்தியா முழுவதும் இருக்கும் மதர்சாக்கள்ல சொல்லிக் கொடுக்கறது வந்து வாழ்றதை தவிர நம்ம எடுத்தோன்னேவும் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த யாராவது சொர்க்கத்துல வந்து 72 பெண்களை நான் பார்த்தேன், அங்க வந்து நான் சாராயம் குடிச்சேன், பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு யாரும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. என் ஃப்ரெண்ட் இப்ப சமீபத்துல 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் மதம் ஏன் வாழ்றதை தவிர சாவை பத்தி பேசுதுன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. உண்மைதானே, நல்லா வாழணும், நிம்மதியா வாழணும், சந்தோஷமாக வாழணும், நல்ல ஒரு வீடு வாசலை கட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் தான் வந்து இந்து மதம் சொல்லி கொடுக்குது. ஆனா நம்ம இஸ்லாத்துல என்ன பண்றோம்னா, நம்ம செய்யற ஒவ்வொன்றுக்கு வந்து அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருப்பான். அல்லாவுக்கும் நம்ம பயப்படணும், கண்டிப்பாக பயப்படணும், மனசாட்சிக்கு பயப்படணும், இருதோல் மலக்குகளுக்கும் பயப்படணும், ஆண்டவனுக்கும் பயப்படணும். ஆனா நம்ம நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்வதே வந்து ஹராம் மாதிரி எல்லாரும் கொண்டு வந்தாங்க. இப்போ கல்யாண வீட்டுல பேசுறவங்க எல்லாருமே வந்து பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு ஒரு ஆள் வாயில வரல. நானும் கிட்டத்தட்ட ஒரு 142 வீடியோ பார்த்துட்டு பொறுமையா பார்த்துட்டேன். 142 வீடியோலையும் ஒரு ஆள் கூட நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, நல்ல வேலைக்கு அனுப்புங்க, சொத்து சேர்த்து பிள்ளைகளை நல்ல கௌரவமாக கொண்டு வாங்கன்னு ஒரு ஆள் வாயில கூட வரல. நான் போன கல்யாணத்துலயும் ஒரு ஆள் சொல்லல, எனக்கு வந்த வீடியோஸ்லயுமே ஒண்ணுமே சொல்லல. அப்போ நீங்க எல்லாருமே ஒரே அஜெண்டாவோட இருக்கிறீங்களாங்கிறது எனக்கு ஒரு டவுட். ஏன்னா டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகுதான் நீங்க நிறைய குழந்தைகள் பெத்துக்கங்கன்னு சொல்றீங்க. நிறைய குழந்தைகள் வந்து பண்ணி தான் நிறைய குழந்தைகள் பெத்துக்கிறோம்னு சொல்லி கமெண்ட்ல கூட கழுவி ஊத்துறாங்க. எனக்கு சோசியல் மீடியாவில எல்லாரும் சொல்றாங்க, அதிகமாக குழந்தைகள் யார் பெறுவாங்கன்னா இந்த பன்னி கூட்டம் பெற இவங்கதான் சொல்லிட்டு அமைதி மார்க்கம்னு சொல்லி போடுற அளவுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மதர்சாக்கள்ல நல்ல கல்விகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு, அதை வந்து எடுத்து சொல்லுங்க. நபி வந்து படிக்க வேணாம்னு யாரையுமே சொல்லவே இல்லை. உனக்கு நேரம் இருந்தால் உன் நேரத்தை ஒதுக்கி கூட இன்னொருத்தவங்களுக்கு கல்வி சொல்லி கொடுங்க அப்படின்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க படிக்காம வைக்கிறீங்க, படிக்காம வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு பின்னடைவு, நாட்டு பொருளாதாரத்தை கூட 2வது பட்சம் தான். இன்னைக்கு மட்டும் நம்ம சம்பாதிக்கிறோம், இன்னைக்கு சாப்பிட்றோம், இன்னைக்கு ட்ரெஸ் ஊட்டுறோம், அவ்வளவுதான். நாளையோ நாளை பத்தியோ யாரும் யோசிக்கிறது இல்லை. வட மாநிலங்களை தவிர தமிழ்நாடு கேரளாவில தான் இஸ்லாமியர்களுடைய கல்வி அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கு.
இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. படிப்பறிவும் சரி, வேலை வாய்ப்பும் சரி. நம்ம ஊரில் நம்ம பிள்ளைகள்ல என்ன வேலை பார்க்குறாங்க? செருப்பு கடை, விளக்கமாறு கடை, சிக்கன் கடை, பிரியாணி கடை. ஈவினிங் டைமில் பார்த்தோம்னா ஹோட்டலில் வேலை. எல்லாமே பார்த்தோம்னா இந்த வேலையை நான் கேவலமாகவே சொல்லலை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சமூகம், இந்த அதாவது நம்ம இஸ்லாம் சமூகம் இந்த வேலையில தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு உலகத்துக்கே தெரியுது. கறிக்கடைகள்ல அதிகமாக வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கருத்தரங்களை ஒரு பையன் கேட்குறாரு ஒரு ஸ்காலர்ஸ்கிட்ட, ஏன் உங்க இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் கறிக்கடையில வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஸ்காலரை சுத்தி வளைச்சு என்னென்னமோ சொல்றாரு. ஆக்சுவலா உண்மையான ரீசன் என்ன தெரியுமாங்க தம்பி? எங்கள்ல படிப்பு இல்லை. படிச்சா மட்டும்தானே நல்ல வேலைக்கு போக முடியும். படிக்காம என்ன வேலைக்கு போக முடியும்? 5வது 10வது தாண்டினாலே பெரிய விஷயம். அப்ப இங்க 5 பிள்ளை பெறான். அந்த 5 பிள்ளைக்கு அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும், ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணணும், போக்குவரத்துக்கு செலவு பண்ணணுங்கும் போது அவங்களால படிக்க வைக்க முடியலைங்கிறதுனால அந்த டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. டிஸ்கண்டினியூ பண்ணவன் என்ன வேலைக்கு போவான்? இப்படி சாதாரண வேலைக்கு தான் போவான். அதுல ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு கிடைச்சிடும்? அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுதான் இவங்க குடும்பம் ரன் பண்ணணும், சேவிங்ஸ் இருக்கணும். சேவிங்ஸ்னு பெரும்பாலும் எங்கள்ல இருக்கவே இருக்காது. அப்படியா? இப்ப அவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த ஸ்காலர் இஸ்லாத்துல சொல்லி இருக்குங்கிறாரு. அது எல்லாத்துக்குமே மதத்தை இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மதம் தேவைதான். அது நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக இருக்கணும். ஆனா அது நம் நாட்டையும் நம் சமுதாயத்தையும் இழிவுபடுத்துற மாதிரி இன்னைக்கு எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றது, பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றது, ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் இங்க ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். பாகிஸ்தான் மீடியா சொல்லுது, இந்தியா இஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான். படிப்படியில ரொம்ப பின்னாடி இருக்கும். ஆனா ரேப் பண்றதுல, இல்லீகலாக பிசினஸ் செய்யறதுல, பண பரிவர்த்தனைகள், அதாவது இல்லீகலாக பண பரிவர்த்தனைகள்ல, இல்லீகலாக நிறைய விஷயங்கள்ல அதிகமாக இஸ்லாமியர்கள் தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரமே சொல்லுது. அதிகமா பார்த்தோம்னா டெல்லி தான் இதுக்கு முதலிடமாக இருக்கு. இது இப்ப எல்லாரும் சொல்லலாம் ரோஹிங்கியன்ஸ் வந்தது, அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி முஸ்லிம்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குண்டு வைக்கிறதுக்கு பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை. ஆனா பயங்கரவாதியை கண்டுபிடிக்கிறவங்க பூரா இஸ்லாமியர்களா தானே இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா கல்யாண வீடுகளும் இதை சொல்லும் போது நம்ம யோசிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கெல்லாம் பெரியவங்க, உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி அறிவு எதுவுமே இல்லை. நீங்கெல்லாம் எடுத்து சொன்னா கண்டிப்பாக நம்ம மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு என்ன சொல்றோம்? அதாவது படிப்பை விட நம் நாட்டை விட நமக்கு மதம் தான் முக்கியம் சொல்லிட்டு எல்லார் மனசுலையும் கொண்டு வந்தாச்சு. நாளைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், என்னைக்கோ சாக போறோம். இவ்வளவு நம்ம என்னைக்கோ சாக போறதுக்காக இவ்வளவு கண்டுபிடிப்புகளை ஆண்டவன் கொடுத்துருக்கான், இவ்வளவு மூளைய ஆண்டவன் மக்களுக்கு கொடுத்து வச்சிருக்கான். நமக்கு யார் ரோல் மாடலா வரணும்? ஒரு அப்துல் கலாம் வரணும், ஒரு ஆரிஃப் முகமது கான் வரணும், ஒரு ஏகே அகமது வரணும், ஒரு நாஜா இலாஹி கான் வரணும், ஒரு வைசுல் கான் சார் வரணும். அவங்கதான் நமக்கு ரோல் மாடலா இருக்கணுமே தவிர ஒரு அஜ்மல் கசாபோ ஒரு பயங்கரவாதியோ அவங்களாம் நமக்கு தேவையே இல்லை. அவங்களோட பேரை கூட நம்ம எல்லாம் சொல்லவே கூடாது. மசூர் அஜார்லாம் நமக்கு ஏன் வேணும்? நமக்கு அப்துல் கலாம் வேணும். ஒரு அப்துல் கலாம்னால இன்னைக்கு உலக அளவிலே எவ்வளவு ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி அவரும் கொண்டு வந்திருக்காரு. ஹோமி பாபா பார்த்தோம்னா அவர்லாம் இன்னைக்கு அவர் எவ்வளவு ஒரு பெரிய கண்டுபிடிப்போம். மற்ற நாடெல்லாம் யுரேனியத்தை வச்சு அணுகுலை அந்த வெப்பன்ஸ்களை கண்டுபிடிக்கும் போது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு தோடியத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. நாஜியா இலாஹி கான் அவங்கெல்லாம் இன்னைக்கு பெண்களுக்காக அவ்வளவு போராடி முத்தலாக இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. இப்ப இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கும்போது படிப்புக்கு முதல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். படிச்சா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு 10th +2 முடிச்ச பிள்ளைங்க என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியாம தத்தளிச்சு அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அல்ல அந்த கோர்ஸை நம்மளால படிக்க முடியுமா, ஷைன் பண்ண முடியுமான்னு தெரியாம பிள்ளைங்க தத்தளிக்கிறாங்க. 10th முடிச்ச பிள்ளைகளுக்கு இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி யாராவது ஒரு கருத்தரங்கம் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்களா? நம்ம இஸ்லாத்துல +2 முடிச்ச பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லாம மற்ற வேலைகளுக்கு போறாங்க. இப்ப மற்ற சமூகத்துல எல்லாம் பார்த்தோம்னா அவங்கவுங்க சங்கங்கள் இருக்காங்க. அவங்க அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. நிறைய மடங்கள் பிள்ளைகளை படிக்கணும்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிறாங்க. இன்னைக்கு வகுப்புல பல லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்களை வச்சு நம்ம இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன லாபம்? இன்னைக்கு கர்னல் சோஃபியா குரைசி ஒரு இஸ்லாமியர்னு எல்லாம் பேசுறோம். அதே கர்னல் சோஃபியா குரைசி படிக்கும் போது இதே இஸ்லாம் சமூகம் அவங்க வீட்டை எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேசியிருப்பாங்கன்னு இஸ்லாமியர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்ன பொம்பளை பிள்ளைய படிச்சு என்ன தெரியும் கிளிக்க வச்சிருப்பான்னு அவங்க வீட்டால அந்த சுற்றமும் சூழமும் பேசியிருப்பாங்க.
அதே கர்னல் சோஃபியா குரைசிய இன்னைக்கு இதே ஜமாத்தோ இந்த பக்கோட ஏதாவது செலவு பண்ணி படிக்க வச்சிருப்பாங்களா? அப்படி படிக்க வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு 100 கர்னல் சோஃபியா குரைசி மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. இன்னைக்கு நிகர் ஷாஜி மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்திருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, விரல் விட்டு என்ன அளவு கூட இல்லை. எத்தனை போலீஸ், எத்தனை ஐஏஎஸ் நம்ம உருவாக்கி இருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு 140 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரணும். இந்தியா லெவல்ல வெறும் 2 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 2 பேருமே டாப் 10ல வந்திருக்காங்க. அப்ப ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் நல்ல கல்வி அறிவுக்கு உண்டான புத்தி இருக்கு. ஆனா அந்த புத்தியை நம்ம யாருமே இங்க செயல்படுத்த விரும்புறதில்லை. இப்ப உலக அளவுல பார்த்தோம்னா அனைத்து மக்களாலும் வெறுக்கப்படுற ஒரு இனம் யாருன்னா நம்ம தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க குரான்ல இருக்கும் வாசகங்கள் அதை பின்பற்றி தான் இவங்கெல்லாம் இப்படி செய்யறாங்கன்ட்டு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா நான் ஸ்காலர் இல்லை. அதுல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை கற்றுக் கொடுக்கறது நம்மளுடைய மதரசாக்கள்ல அதர்த்துகளும் மௌலானாக்களும் தான். அதுக்குள்ள நான் வரவே இல்லை. செகண்ட் ஒண்ணு பயங்கரவாதம். இது சோசியலாக உலக அளவிலே பார்த்தோம்னா இவங்க தான் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குட்டப்பட்டிருக்கு. இது மாற்றுக்கட்டே இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம பொய் சொல்ல முடியாது. நம்ம அதாவது நம்ம எல்லாம் சந்தோஷப்படுங்கிறதுக்காக நான் பொய் சொல்லவும் விரும்பல. இதுதான் உண்மை. இரண்டாவது பார்த்தோம்னா 3வது கேட்டகரி கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது இந்த மௌலானாக்கள் தான். இந்த டிபேட்ல உட்காருங்கிற பேர்ல அவங்களுடைய அதாவது அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே கேட்டா கடுப்பா தான் வரும். மதர்சாக்கள்ல இப்ப சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு மதர்சாவுல ட்ரெயின்ல கவுக்குறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவுல பீகார் அந்த ஒரிசாவுல கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. இப்படி இருந்தா இப்ப தாலிம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி நம்பி பிள்ளைகளை மதர்சாவுக்கு அனுப்புவாங்க? ஓ, நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் இவங்க இது மாதிரி வடி கெடுத்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. இதன் எதிரொலியாக இன்னைக்கு ராஜஸ்தான்ல 656 மதர்சாக்கள் மூடப்பட்டிருக்கு. தன்னால மூடப்பட்டிருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ராஜஸ்தான்ல பயப்படுறாங்க. அனுப்புனா இவங்க பிள்ளைகளை அல்கொய்தாவுக்கும் தீவிரவாதியா மாத்திருவாங்களோ, பயங்கரவாதிய மூலச்சலவை செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு பிள்ளைகளை மதரசாவுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இப்ப 5 குழந்தை பெற்றுக்கிட்டா எப்படி பிள்ளைகளை வளர்க்க முடியும்? இப்ப பயான் வர்றவங்க எல்லாருமே பெரிய பெரிய கார்ல வர்றாங்க. BMW, ரேஞ்ச் ரோவர் கார்ல வர்றாங்க. நீங்க எல்லாம் தங்குறதுக்கு ஏசி ரூம் போட்டு கொடுத்துறாங்க அவங்களுக்கு. ஆனா சாதாரண மக்களை பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா புத்தி சொல்லணும். அம்மா பிள்ளைகளை படிக்க வைங்க, அவங்க நல்வழிப்படுத்துங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனா அதை தவிர மத்த எல்லா வேலையும் பண்றீங்க, எல்லா பேச்சுகளும் பேசுறீங்க. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் தடுக்கணுங்கிறதுல முனைப்பாக இருக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு தவறு. இன்னைக்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக 3 மொழிகள் கொண்டு வரும்போது அதை நம்ம எடுத்து சொல்லணும். 3 மொழி நமக்கு நல்லது. இன்னைக்கு ஃபீஸ் கட்டி ஹிந்தியோ மற்ற லாங்குவேஜோ இங்கிலீஷ் பேசுறது கூட மாசம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்ட முடியாத எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருதா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். மோதியை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீமை கண்டிப்பாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அது நிறைய ஸ்கீம் அதெல்லாம் எடுத்து சொல்லணும். இன்னைக்கு உலக அளவுல பார்த்தோம்னா நம்ம இந்தியா அளவுல பார்த்தோம்னா இன்னைக்கு எவ்வளவோ ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. ஃப்ரீ பேங்க் அக்கௌண்ட், அதிகமான இஸ்லாமியர் தான் ஃப்ரீயா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம். ஜல்ஜீவன் திட்டத்துல அதிகமான இஸ்லாமியர்கள் தான் பயனடைஞ்சுட்டு இருக்கோம். இப்ப சரியா வேலை வாய்ப்புகளுக்கு போகாம வீட்டுல படுத்து கிடக்கிற அந்த தாடிக்காரங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு இன்னைக்கு வருமானம்னா அங்க 2 தடவை கவர்மெண்ட் ஃப்ரீ ரேஷன் பொருள் கொடுத்துடுறாங்க. 6000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல விழுந்துருது. முத்ரா திட்டத்துல லோன் வாங்கி பிசினஸ் நடத்துறாங்க. இது ஃபுல்லாவே நம்ம ஒரு காசு கூட நம்ம டாக்ஸே கட்டுறது இல்லை. இது எல்லாமே காப்பின்னு சொல்ற இந்துக்கள் கட்டுற டாக்ஸ்ல இருந்து தான் நம்ம வாங்கி திண்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி நம்ம சமூகம் முன்னேறும்? என்னைக்காவது நம்ம இன்னைக்கு திங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர நம்ம ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், நம்ம ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும், நம்ம ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுத்து அவங்க மூலமா அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். அதுல வர்ற வருமானத்து மூலமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டி நம்ம ஒரு டாக்ஸ் பேயா என்னைக்காவது இருக்கணும். எத்தனை இஸ்லாமியர்கள் யோசிக்கிறாங்க. தயவு செய்து இது நான் என்னுடைய ஆதங்கம் மட்டும்தான். நிறைய இஸ்லாமியர்கள் எனக்கு இப்ப அனுப்பிச்சது எல்லா வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன் இப்ப எல்லாம் கல்யாண வீட்டுல இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்ல ஒருவேளை இது டிஎம்கே அஜெண்டா நீங்கெல்லாம் இப்படி பேசுங்கன்னு சொல்லி தூண்டி விடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அரசியலுக்கு இந்த தடவை அரசியல் பேச எனக்கு விரும்பல. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா மக்களுக்கு ஒரு தெளிவான பாதையை எடுத்து சொல்லணும். இன்னைக்கு உலக அளவுல இஸ்லாத்தை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில நம்ம இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்.
பாலஸ்தீனெல்லாம் பார்க்குறோம். பாலஸ்தீனை வந்து பாலஸ்தீனுக்கு நமக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. இஸ்லாமியர்கள ஒரு சம்மந்தத்தை தவிர நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. ஆனா இங்க வந்து நம்ம பேனர் பிடிக்கிறோம். இதே ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்ரேலுக்காக எங்கேயாவது நீங்க பேனர் பிடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனா இங்க வந்து ஓப்பனா வந்து சப்போர்ட் பண்ணி பதிவுகள் போடுறாங்க. ஓப்பனா வந்து ரோட்ல இறங்கி பேனர் பிடிச்சு போராட்டம் பண்றாங்க. இதே இது பெகல்காம்ல நடந்ததுக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். இஸ்லாமியர்கள் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, எத்தனை எதிர்ப்புகள் தெரிவிச்சோம். இப்பதான் பயத்திலேயோ இல்ல உண்மையாகவோ மனசு மாறிட்டாங்களான்னு தெரியல. இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. இதுவும் வந்து வடக்கு மாநிலங்கள்ல வந்து நிறைய வந்து மாறி இருக்கிறாங்க. நம் நாட்டுக்காக வந்து நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்ப பார்த்தோம்னா நம்ம அப்துல் கலாம் மாதிரி கான் சார்னு ஒரு சார் இருக்காரு பீகார்ல. அவரெல்லாம் பார்த்தா ஏழை குழந்தைகளுக்கு வந்து வெறும் 200 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் மாதிரி ஒரு அறிவாளியா வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே வந்து கொண்டு வர முடியும். அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து நீங்க நல்ல விஷயங்களை எடுத்து பேசணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை விட்டுட்டு தேவையில்லாம வேற விதமாக பேசி மக்களை வந்து மைண்டை டைவர்ட் பண்ணாதீங்க. நீங்க பேசுறது பெரும்பாலான பெண்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இவ்வளவு வார்த்தைக்கு பேசிட்டு போறாங்க, என்ன இதுல இவங்களுக்கு என்ன கிடைக்குது, இவங்க எது எங்களுக்கு பிள்ளைங்க எங்க குடும்பத்துக்கு கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி பெண்கள் பேசுறாங்க. முதல்ல குடிக்க வேணாம்னு சொல்லுங்க. இஸ்லாத்துல இருக்க ஆண்கள் இப்ப நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லீகலான வேலைகள் அதிகமாக பாக்குறாங்க. குடிக்க வேணாம்னு சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. குடும்பத்தை ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க. எல்லாரும் ஆண் பெண் எல்லாருமே வந்து வேலைக்கு போகட்டும். இப்ப வந்து பெர்மனன்ட் ஆனா இப்ப ஒரு பெண்ணை வந்து லேடி டாக்டர் தான் வந்து நம்ம கூப்பிட்டு போறோம். இப்ப இஸ்லாத்துல வந்து பெண்களை படிக்க வச்சு அவங்க லேடி டாக்டர் ஆனா மட்டும்தானே அவங்கள ஒரு லேடி டாக்டர் போய் பிரெக்னன்சியை காட்ட முடியும். அல்லது ஜென்ஸ் டாக்டர் தானே போக முடியும். ஆனா அதை தவிர இங்க நம்ம படிக்கிறத பாதியில 8வது 9வதுல படிக்கிறத நிப்பாட்டிட்டு எந்த தகுதியின் அடிப்படையில நீங்க ஒரு பெண் டாக்டர்கிட்ட கூட்டு போய் அந்த பிள்ளைய பிரசவத்துக்கு விடுறீங்க? இது வெக்கமா இல்ல? நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வெக்கப்படணும், அசிங்கப்படணும், கேவலமா நம்மளே நினைச்சுக்கணும். பெண் பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்க தகுதி இல்லாத ஒவ்வொரு தாய் தகப்பனுமே வந்து லேடி டாக்டர்கிட்ட கூட்டு போய் கன்சீவ்க்கு கூட்டு போறது மிகப்பெரிய தவறு. இன்னொன்னு, பிள்ளை அல்லா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 5 குழந்தை 6 குழந்தை பெத்துக்கிற அந்த புருஷன்மார்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து அந்த 5 பிள்ளை 6 பிள்ளை பெறுறதுக்கு அடுத்தவன்கிட்ட கை நீட்டி காசு வாங்காம உன் பிள்ளைகளை படிக்க வைக்கவும் சோறு போடுறதுக்கு உனக்கு வக்கு இருந்தா மட்டும்தான் நீ 4 பிள்ளை 5 பிள்ளை பெறணும். இல்லாட்டினா உனக்கு அந்த தகுதி தராதரம் கூட எந்த ஆம்பளைகளுக்குமே இல்லை. வந்து உங்களுடைய படிப்பையும் உங்களுடைய வருமானத்துக்குண்டான தகுதியையும் கூட்டினா மட்டும்தான் பிள்ளைகளை பத்தி நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு 5 பிள்ளை 6 பிள்ளை அல்லா கொடுப்பான் அப்படின்னா அதே மாதிரி சோறும் எல்லாமே அல்லா தானே கொடுக்கணும். அதை விட்டு போட்டு என்னத்துக்கு போய் பஞ்சர் கடையிலையும் சின்ன சாதாரண வேலையை பார்க்குறேன். நாளைக்கு அல்லாட்ட கண்டிப்பாக எல்லாரும் பதில் சொல்லணும். எனக்கு கீழே கமெண்ட்ல எல்லாரும் சொல்லுவீங்க நீ சங்கி அப்படின்னு சொல்லிட்டு. இது சங்கியாக இல்லை. சங்கின்னு சொன்னாங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இது வந்து இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வீட்லையும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில தடை செய்யப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்க அந்த வீட்டு பெண்கள்கிட்ட மற்ற பெண்கள் பேச பயப்படுறாங்க. இதுதான் இன்னைக்கு உண்மை. அவங்க வீட்டுக்காரர் அதுல இருக்காரு, இவங்க வீட்டுக்காரர் இதுல இருக்காரு, நாளைக்கு நம்ம பேசினாலும் நம்மளையும் போலீஸ் பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த பெண்களையுமே வந்து நிறைய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்க ஹையர் லெவல்ல தான் அதிகமாக நல்லா இருப்பாங்களே தவிர நார்மலான இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா அவங்கள ரொம்ப சாதாரண வேலையில ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த செருப்பு கடை, சிக்கன் கடை, இதுலதான் அவங்க எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அவங்க வீட்டு பெண்கள் எனக்கு தெரிஞ்சு 100%, 99%, 100% சொல்லலாம், எல்லாரும் வீட்டு வேலைகள் அடுத்த வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சிதான் அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனா என்ன சொல்றது, இஸ்லாத்தின் பேரை சொல்லி அவங்களை எல்லாமே வந்து ஒரு சேர கட்டி போட்டு அவங்கள வந்து மூளையை வந்து யோசிக்க விடாம வச்சிடுறது. இப்ப நம்ம வந்து கோவிட் டைம்ல வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக சொன்னாங்க. அந்த சமயத்துல எவ்வளவு குரலையை கலப்பி விட்டாங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு மௌலானா சொல்றான் என்னண்டு, அதாவது இந்த ஊசி எல்லாம் போட்டுறாதீங்க, அமெரிக்காக்காரன் அதுல ஒரு சிப்பு வச்சிருக்கான், நம்மளுடைய மூளையெல்லாம் திருடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல மூளையை தானே அவன் திருடுவான். இஸ்லாமிய மூளை யாரையாவது திருடுவானா? ஏன்னா இப்பெல்லாம் வந்துருச்சு இஸ்லாமியனா எனக்கு மூளை இல்லை, மூளையை நாங்க ஒதுக்கி வச்சிட்டோங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. இந்தியாவில எப்படி கொண்டு வந்துட்டாங்க அதை கொஞ்சம் மாத்தி மோடி வந்து எல்லாரையும் வந்து கொல்ல சொல்றாரு. என்னடே சொல்லியிருக்காங்க, அக்கா நீ போய் இன்ஜெக்ஷன் போட்டுறாத, மோடி வந்து எல்லாரையும் ஊசி போட்டு ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த சமயத்துல மோடி பண்ண ஒரே வேலை என்ன தெரியுமா, நம்ம இன்ஜெக்ஷன் போட்ட உடனே வந்து நம்ம மொபைல்ல வந்து சர்டிபிகேட் வந்துடும், அதை எடுத்து காமிச்சு போட்டு வந்து 5 நாள் ஆச்சு, நான் உயிரோட தான் நின்றுருக்கேன், போராட்டி நீனே செத்து போயிடும், ஒழுங்கா போய் ஊசியை போடு. எதுக்கு என்ன நான் சொல்றது, நிறைய பேர் நாங்க ஊசி போட கஷ்டப்பட்டு, என் ஃப்ரெண்டோட அக்காலாம் வந்து பிஹெச்ல ஒர்க் பண்றாங்க,
அந்த காலம் உங்க ஆளுகளை வர சொல்லு பிள்ளைன்னு சொல்லி அவங்களாம் நீங்க ஏதாவது ஊசி போட்டா உங்களுக்கு வந்து அந்த gift கொடுக்குறோன்னு சொல்லி வீட்டுல இருந்த அந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் gift பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்து ஊசி போட வச்சோம் நாங்கெல்லாம். அப்படி வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொய் தகவல்களை பரப்பிடுறது. இப்ப அமெரிக்காவுல வந்து ட்வின் டவர் வந்து இடிஞ்சிச்சு. அதுக்கு வந்து எல்லாரும் இங்க வந்து கொண்டாடுறோம். கண்டிப்பாக நம்மள வெட்கப்படணும். இப்படி ஒரு இஸ்லாமியரா இருந்துட்டு இப்படி ஒரு இவ்வளவு பெரிய பில்டிங்ல அது எத்தனை குடும்பங்கள், எத்தனை பேருடைய கணவர் தகப்பன் இறந்திருப்பாங்க. அந்த பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணாங்க, தகப்பன் இல்லாம அந்த பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு பெகல்காம்ல பாக்குறோம் நம்ம. அந்த சின்ன பையன் அவள என்ன தப்பு பண்ணா, வந்தா அந்த நாய்ங்க சுட்டுட்டு போயிட்டான். பாகிஸ்தான்ல ஒரு நாடா, அந்த நாட்டை ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்றாங்க. யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? இவ்வளவு பெரிய ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு கொண்டு போறாங்க. அதெல்லாம் ஒரு நாடு? துப்பு கட்ட வேலைங்க அவங்க. அவங்களுக்கு போய் இங்க இருந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்ற ஒவ்வொன்றுமே வந்து அடுத்து பேச விடாத அளவுக்கு வாயை உடைக்கிறதுக்கு இங்க சட்டம் இல்ல. இங்க சட்டம் கடுமையாக இல்லாததுனாலதான் இன்னைக்கு நம்மள இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம். மற்ற உலக நாடுகளோட இந்தியாவுல நம்ம வந்து சேஃபா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஆனா இங்க நம்ம அதையெல்லாம் மறந்துட்டு நம் நாட்டு பிரதமரை எவ்வளவு இழிவா பேச முடியுமோ பேசுறோம். நம் நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை எவ்வளவு இழிவா பேச முடியுமோ எல்லாம் பேசுறோம். நமக்கு இன்னைக்கு அரசியல் வேண்டாம். ஆனா என்னுடைய தாழ்மையான கருத்து, இந்த கல்யாண வீட்டுல போய் உட்காந்துட்டு பிள்ளை பெருங்கன்னா தயவு செய்து சொல்லாதீங்க. சொல்றதுக்கு முன்னாடி நம் சமூகம் வந்து முன்னேறி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அந்த தகுதி வந்து நம்மகிட்ட யார்ட்டையுமே இல்லை. எத்தனை டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கோம் நம்ம, எத்தனை வக்கீல்களை உருவாக்கியிருக்கோம் இந்த வக்ஃப் போர்டு சொத்தின் மூலமாக. எத்தனை IAS ஆபீசர், எத்தனை IPS ஆபீசர்ஸை வந்து நீங்க எல்லாம் உருவாக்கியிருக்கீங்க. எல்லாருமே வந்து பீஸ் கட்ட, இப்ப நான் எத்தனையோ பேரை பார்க்கிறேன். பீஸ் கட்ட ஒருத்தெல்லாம் முடியாம 2 பிள்ளைகளை விட்டுட்டு வேற ஊரை விட்டு ஓடி போயிட்டான். 10 நாளா ஆகுது. அந்த பிள்ளை வந்து இன்னைக்கு அப்படியே நிக்குது, முழிக்குது, பேச பயப்படுது. அந்த பிள்ளை எப்படி தன்னுடைய லைஃப் ரன் பண்ணும்? ஆனா இதே இப்பெல்லாம் நீங்க செய்யறதுனாலதான் யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு இந்த பெண்கள், இஸ்லாமிய பெண்களுக்கு தெரியாம டைரக்டா மோடிக்கு லெட்டர் எழுதினாங்க. வக்ஃப் போர்டு சமயத்துல மட்டும் 16,000க்கும் மேல இஸ்லாமிய பெண்கள், அதுலயும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்கள் மோடிக்கு தான் லெட்டர் எழுதியிருக்காங்க. நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம், நீங்களுக்கு ஏதாவது நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இத்தனை லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு 10-200 குடும்பம் தான் நல்லா இருக்கு. மத்த யாராவது இன்னைக்கு இங்க நல்லா இருக்குமா? ஆனா அதை பத்தி யாருமே சொல்லாம மோடி இஸ்லாமிய சொத்தெல்லாம் முடிக்கிட்டாரு. இஸ்லாமிய சொத்தெல்லாம் முடிங்க, யாருக்கு கொண்டு போய் எங்க கொடுக்க போறாரு? எதுக்கு நீங்க இவ்வளவு பொய் சொல்லி இஸ்லாமிய மக்கள் எல்லாம் இப்படி நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க? என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கிறீங்களா இது வந்து இந்த சொத்து வந்து நம்ம எல்லாத்துக்குமான சொத்து, இதை வச்சு நீங்க யார்கிட்ட வக்ஃப் போர்டு சொத்து வச்சிருக்கவங்க யார்கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா? வருஷத்துக்கு இத்தனை ஆயிரம் இவ்வளவு பணத்தை வந்து நீங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு செலவு பண்ணுங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க, அந்த பசங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு அதுதான் ஒரு பெட்டி கிடையாது நீங்க வச்சு கொடுத்துருக்கீங்களா? எதுவும் இல்லை. அவன் மட்டும்தான் நல்லா இருக்கான். வக்ஃப் போர்டு சொத்தை வச்சு யாரு வாழ்றானோ அவங்க மட்டும்தான் நல்லா இருக்காங்க. இது இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாருடைய லிஸ்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும். உத்தரப்பிரதேச ஆகட்டும், நம்ம தமிழ்நாடு ஆகட்டும், எல்லாமே வச்சு இதை ஒரு மாஃபியா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் ஒரு நன்மையுமே இல்லை. வடநாட்டு பக்கம் தான் இப்பெல்லாம் பார்த்தோம்னா அந்த ரோட்ல ஒரு பேட்டி எடுக்கிறவங்கள்ட்ட ஒரு பையன்கிட்ட கேட்கறாங்க, நீ என்ன படிக்கிற? நான் மதரசாவில தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பையன் அந்த மைக்க பிடிங்கிட்டு பேசுறான். இப்ப நாங்கெல்லாம் ஏரோப்ளான் ஓட்டுறதுக்கு வந்து நாங்க நிறைய படிக்கணும், நிறைய செலவு பண்ணணும், நிறைய ட்ரைனிங் எடுக்கணும், நிறைய கஷ்டப்படணும். ஆனா நீங்க ஒரே ஒரு புக்கை படிச்சுட்டு பிளேனை கொண்டு போய் இடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு ஒரு இழிவா இருக்கு பாருங்க. நமக்கு எனக்கெல்லாம் கேட்டோன்னு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு 14-15 வயசு பையனுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு. இவன் வந்து படிக்க மாட்டேங்கிறான், படிக்காம படிக்கிறத தவிர சம்பாதிக்கிறத மத்த என்ன வேலையும் பாக்குறான்னு அவனுக்கு அந்த அளவுக்கு மைண்ட்ல கொண்டு போயிருக்காங்க. ஆனா அதே இது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லவே முடியல. மதரசால ஒரு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா இப்ப அப்படித்தான் இருக்கு. நான் குறிப்பா சொல்றது வந்து மதரசாக்களை என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன போட்டு பார்த்தோம்னா இப்ப தவறாதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு உத்தரப்பிரதேச, அஸ்ஸாம் அங்கிட்டெல்லாம் வந்து மதரசாக்களை ஃபுல்லா வந்து இடிச்சுட்டு ஸ்கூல்கள் தான் கட்டுறாங்க. அவங்க ஸ்கூல் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாங்க, பிள்ளைகளுக்கு வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் கட்டுறாங்க. இதெல்லாம் வச்சு நல்லா வந்து நம்ம நாடு வந்து முன்னேறணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா நம்ம அதை தவிர எல்லா வேலைகளுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேருக்கு வந்து வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நிறைய பேர் சொல்றது வந்து இவங்க எல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடுறாங்க, வீட்டுல கோலம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் வந்து நாங்க வீடெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா அது உண்மை இல்லை. அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்க இஷ்டம் இல்லை. ஏன்னா எங்களை நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டே சொல்லுவோம், அது வீடு வாடகைக்கு விட்டுருக்கு, ஆனா சொல்லும் நல்லா அழகா சொல்லி இந்துக்களாவே பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும். ரைட்? ஏன்னா அது அவங்களுடைய வீடு. இன்னைக்கு வந்து ஏதாவது இவங்களுக்கு கொடுத்தோம்னா அடுத்த ஆளை கூப்பிட்டு வந்துருவாங்க, 10 பேர் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, நாளைக்கு இவங்களுடைய கை கூடிரும்.
அப்ப இவங்களை வந்து நம்மளால சமாளிக்க முடியாது, இவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஏன்னா இன்னைக்கு படிப்பறிவு இல்லைன்னு ஓப்பனாவே சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன படிப்பு இருக்கு, இவங்களுக்கு சொன்னா என்ன புரிய போகுது, அதனால இவங்களுக்கு வந்து நம்ம மூச்சை தொலைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த தொல்லை அப்படின்ட்டு யாருமே இது வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு, நார்த் இந்தியா சைடெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு வேலைகள் கிடைக்க மாட்டேங்குது. பேரை கேட்குறாங்க, நீ முஸ்லீமா, வேலை இல்லை போயிரு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீ பொட்டு வச்சுக்கோ, தாலி போட்டுக்கோ, வா வந்து நின்று வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இக்பால் அவரும் அவருடைய மனைவிக்கும் வந்து வேலை கிடைக்கல. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நேராக விஸ்வ ஹிந்து பரிஷத்திட்ட போயிட்டு நாங்கள் வந்து ஹிந்துவாக, அதாவது கர் வாபசி, நாங்கள் வந்து என்னுடைய தாய் மதம் திரும்புகிறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்களுடைய பேரை கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 2 குழந்தைகளை வச்சுட்டு நான் எப்படி வந்து ஃபேமிலி ரன் பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. அதனால அவரும் அவருடைய மனைவியும் வந்து இன்னைக்கு மதம் மாறிட்டாங்க. 3 மாசம் ஆகுது அவங்க மதம் மாறி. அப்ப அந்த பெண் சொல்லும்போது எனக்கு வந்து பொய்யாக நடிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒன்றும் வித்தியாசமாகவே தெரியல, நான் வந்து என்னுடைய தாய் மதம் திரும்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, என்னால ப்ரூவ் பண்ண முடியும். பல 1000 பேர் இன்னைக்கு இந்த வேலை கிடைக்கலைங்கிற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய தாய் மதமான இந்து மதத்துக்கு மாறி இருக்கிறாங்க. இது வேலை வாய்ப்புகளுக்காகவும் சரி, ஒரு சொசைட்டில வந்து ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கல அப்படிங்கும் போதுமே அவங்க ஈஸியா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் இங்க வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து எல்லாரும் கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உலக அளவுல வந்து இஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இல்லை. இஸ்லாம் வந்து சுருங்கிட்டு தான் இருக்கு. இதுதான் வந்து உண்மை. நீங்க பியூர் ரிசர்ச்ல போய் பார்த்தோம்னா தெரியும். 2019 இருந்து இன்னைக்கு 2025ல நான் இந்தியாவில் மட்டுமே சொல்றேன், வருஷத்துக்கு 50,000 பேர் வந்து இஸ்லாம் வேண்டாம்ட்டு விலகிடுறாங்க. ஆனா பேரெல்லாம் அப்படிதான் இருக்கு. அவங்க பேரை மாத்தல. ஆனா பேரோடையவும் இஸ்லாம் வேண்டாம்ட்டு நாஸ்திக்காக, அதாவது வந்து கடவுள் இல்ல, பல காரணங்கள் சொல்றாங்க. எங்களுக்கு இது பிடிக்கல, எங்களுக்கு குரான்ல சொன்ன வார்த்தைகள் பிடிக்கல, எங்களுக்கு மௌலானா சொல்றது பிடிக்கல, எங்களை வந்து இங்க நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்துக்கு 50 லட்சம் வெளியே போற எல்லாருமே வந்து படிச்சவங்களாக இருக்கிறாங்க. அதுதான், படிச்சவங்களை வந்து அவங்க இஷ்டத்துக்கு வாழ விடுறது இல்லை. இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி பேசினாலே பார்த்தோம்னா சங்கி அப்படின்றாங்க, ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருக்கு, பாஜக முன்னாடி இருக்கு, எல்லா வார்த்தைகளுமே வரும். இன்னைக்கு நம்ம நாட்டுப்பற்றோட இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து முன்னேற முடியுங்கிற லெவலுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து கட்ட அமைக்கிறது வந்து நம்ம நிப்பாட்டினா மட்டும்தான் இன்னைக்கு இருக்க இஸ்லாமியர்களையாவது நம்ம வந்து நிப்பாட்டி வைக்க முடியும். இல்லாட்டினா இது வேற லெவல்ல தான் போக முடியும். இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்ல நம்ம எது வேண்டாலும் பேசலாம். ஆனா நாளைக்கு வந்து ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். அப்பங்கும் போது இன்னும் கண்டிப்பாக நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இன்னும் 4 வருஷம் இருக்கு இந்த மோடி அரசாங்கம் முடியறதுக்கு. இந்த 4 வருஷம் நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப இது மாதிரி தான் போகும், லிபரலா போகும். ஆனா அதுக்கடுத்து வர்ற யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய ஆட்சி வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப ரிஸ்காகத்தான் இருக்கும். இப்பவே வந்து நம்ம திருந்தி நல்ல மக்களாக, ஒரு இந்தியர்களாக, நம்ம வந்து நம் நாட்டுக்காகவும் நம் மக்களுக்காகவும் நம் சமுதாயத்தை முன்னேற்றதுக்காக வந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்க நிறைய பேர் வந்து முன்னெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய ஆதங்கம் இல்லை, என்னைய மாதிரி பல 100 பேரினுடைய ஆதங்கம். அவங்களுடைய வாய்ஸா தான் நான் பேசுறேன். நான் எங்களுடைய மௌலானாக்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து நீங்க கன்சிடர் பண்ணணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நிறைய பேருடைய வேண்டுகோள். அவங்க வந்து எல்லாராலையும் வந்து வெளியே பேச முடியல. நான் அவங்க வந்து ரொம்ப இது பண்றாங்க, ஏன் நம்ம ஆளுகள் அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதனால நீங்க கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க ஏற்றுக்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்துக்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.